வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் இலங்கைக்கு அடுத்தடுத்த நாட்கள் தமிழகம் இலங்கையில் நல்ல மழை பதிவாக இருக்கின்றது. அதற்கான நிறைய மாற்றங்கள் கடலில் ஏற்பட்டிருக்கின்றது நண்பர்களே. இது குறித்த மிகவும் முக்கியமான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் பார்க்கும்பொழுது தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் பிற்பகல் 1 மணி அளவில் இந்த மழையின் வாய்ப்புகள் சற்று தீவிரம் அடையக்கூடும். மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களுக்கான மழை இருக்கும். குறிப்பாக கர்நாடக ஒட்டிய தமிழக பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாண பகுதிகள் கனமழை அநேக இடங்களில் மிதமான மழை அநேக இடங்களில் இருக்கும். ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகலாம். அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி அது கேரளா, தமிழகம் மற்றும் இலங்கைக்கு மழையை தரக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் இருக்கின்றது. இன்று இரவு 8 மணி பிறகாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் மழை இருக்கும். குறிப்பாக 9 மணி அளவுல கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், குறிப்பாக கள்ளக்குறிச்சி முக்கிய பகுதிகள், நெய்வேலி, வீரகனூர், இலுப்பை, குடிக்காடு, சங்கராபுரம் வரைக்கும் கனமழை அநேக இடங்களில் பதிவாகலாம். சேலம் மாவட்டம் ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் மழையின் வாய்ப்புகள் இன்று இரவு எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கின்றோம் தமிழகம் இலங்கையின் வானிலை நிலவரங்கள். இரவு நள்ளிரவுக்கு பிறகு டெல்டாவில் குறிப்பிட்ட பகுதிகள் மழை எதிர்பார்க்கின்றோம் நண்பர்களே. டெல்டா மாவட்டங்கள் இரவு இரவு வேளைகளில் பார்க்கின்றோம். டெல்டாவை பொறுத்தவரையில் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள். தொடர்ந்து இரவு நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழையின் வாய்ப்பு சற்று குறையக்கூடும். தமிழகம் இலங்கையின் வானிலை நிலவரங்களை தினசரி காலை 6 மணிக்கு நேர் அலையாக உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். தமிழகம் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய தகவல்களை பார்த்து வருகின்றீர்கள். காலையிலே இந்த தகவல்களை முழுவதுமாக நீங்கள் நேர அலையில பார்த்துவிட்டு உங்கள் பணிகளுக்கு செல்வது மிகவும் நல்லது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக கொடுக்கின்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். நாளைய தினம் சனிக்கிழமை 25ஆம் தேதி பிற்பகல் முதல் தமிழகம் இலங்கையின் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். மாலை 4 மணிக்கு பிறகு இந்த மழையின் வாய்ப்புகள் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை இருக்கும். இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாண பகுதிகளில் மழை இருக்கும். நீங்கள் உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை தனிப்பட்ட முறையில் கேட்டு பெற்றுக்கொள்ள சேனலுடைய வாட்ஸ்அப் எண் இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் எப்போது வேணாலும் செய்தி அனுப்பி நம்முடைய தகவல்களை நீங்கள் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். சனிக்கிழமை இரவு வேளைகளில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கனமழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து தமிழகம் இலங்கையின் வானிலை நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணி வரைக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய வானிலை. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம் இலங்கையில் தீவிரம் அடையக்கூடிய மாற்றங்கள், வானிலை நிகழ்வுகள் பார்க்கின்றோம். வங்கக்கடல் நிகழ்வுகள், அரபிக்கடல் நிகழ்வுகள் தமிழகம் மற்றும் இலங்கையில் பல்வேறு வானிலை மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. மழை நிகழ்வுகள் அவ்வப்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு பிறகு தமிழகத்தின் வட மாவட்டங்கள் குறிப்பாக பார்க்கின்றோம்.
வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், திருப்பத்தூர் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை இருக்கும். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் முக்கிய பகுதி காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை, ஆரணி, திருவேதிபுரம், பெருங்கட்டூர், ராமபாளையம் என அநேக இடங்கள்ல மழையின் வாய்ப்புகள் சற்று தீவிரம் ஆகும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள், அடுத்தடுத்த மணி நேரங்கள் பல்வேறு மாற்றங்கள் வானிலை நிகழ இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகம், இலங்கையில தொடர்ந்து நல்ல மழையை நாம் எதிர்பார்க்க இருக்கின்றோம். திங்கட்கிழமை மாலை மற்றும் இரவு நிலைகளில் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் மழை இருக்கும். 28ஆம் தேதியிலிருந்து இந்த மழையின் தாக்கம் இன்னும் தீவிரம் அடையக்கூடும். 28ஆம் தேதி பரவலாக மாலை நேரங்களில் தமிழகம், இலங்கையின் அநேக இடங்களில் மழை பதிவு இருக்கும். நீங்கள் உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட்டு கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் அண்ட் சேனலுடைய இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். தகவல்கள் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எந்த விதத்தில் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. பாருங்கள் நண்பர்களே, மிகவும் முக்கியமான செய்தி இருக்கின்றது. ஆகஸ்ட் 1 தேதி தமிழகம், இலங்கையில எந்த அளவிற்கான மாற்றம் வானிலையில் ஏற்பட போகின்றது. மிகவும் தீவிரமான மழை தமிழகம், இலங்கையில முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம். பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக மாலை 5 மணி அளவில் தமிழகம் முழுவதற்கும் மழை இருக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளாவில் மிகவும் தீவிரமான மழை கொட்டி தீர்க்க போகின்றது 1ஆம் தேதி முதல். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் 1ஆம் தேதி மிகவும் தீவிரமாக மழை கொட்டி தீர்க்க போகின்றது. கோட்டை, கொழும்பு, பெந்தோட்டை, காலி, நுவரெலியா, ரத்தினபுரி, களுத்துறை, களவானை, கரவனெல்லா, கேகாலை, நீர்கொழும்பு, நுவரெலியா உட்பட்ட இடங்கள். இலங்கையில் தீவிரமான மழை தொடங்க இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களிலுமே காலையில தமிழகம், இலங்கையின் வானிலை நிலவரங்களை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து வருகின்றேன். உங்கள் சந்தேகங்கள், கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வானிலை செய்திகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் வானிலை தகவலோடு உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.